வணக்கம். ஆட்சிச்சொல் அகராதி சீரீஸோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக சான்ஸ்லர் அப்படிங்கிறது வேந்தர். சான்ஸ்லர்னா வேந்தர். சான்ஸ்லர் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பல்கலைக்கழக வேந்தர். சான்ஸ்லர் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பல்கலைக்கழக வேந்தர்னு சொல்கிறாங்க. சான்ஸ்லர்ஷிப் அப்படிங்கிறது வேந்தமை. சான்ஸ்லர்ஷிப் வேந்தமை. சான்ஸ்ரீ அப்படிங்கிறது சான்ஸ்கிரி அப்படிங்கிறது நாட்பட்ட பொன். ஆறாத பொண்ணு நாட்பட்ட பொண்ணு எதுனா சான்ஸ்கிரி அப்படிங்கிறது. சாண்டிலியர் அப்படிங்கிறது கொத்து விளக்கு. சாண்டிலியர் அப்படின்னா கொத்து விளக்கு. சேஞ்ச் அப்படின்னா மாற்றம், மாற்றம் செய், மாற்று. சேஞ்ச்னா மாற்று, மாற்றம் செய், மாற்றம். சேஞ்சபிள் அப்படின்னா மாற்றத்தக்க. சேஞ்சுடு அப்படின்னா மாற்றப்பட்ட. சேஞ்சுடு டைட்டில் அப்படிங்கிறது மாற்றிய தலைப்பு. சேஞ்சுடு டைட்டில் அப்படின்னா மாற்றிய தலைப்பு. சேஞ்ச் ஓவர் அப்படின்னா முறை மாற்றம். சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது முறை மாற்றம். சேஞ்சர் அப்படின்னா மாற்றி. சேஞ்சர்னா மாற்றி. நமக்கு சேஞ்ச் அப்படின்னா மாற்றுறதுன்னு தெரியும். அப்போ அந்த வார்த்தையை வச்சே நிறையா வார்த்தை நம்ம படிச்சுக்கிறணும். அடுத்ததாக சேனல் அப்படிங்கிறது அலைவரிசை, கால்வாய், கால்வாய் உருட்டு சட்டம். அலைவரிசை, கால்வாய், கால்வாய் உரு சட்டம், வாய்க்கால். அலைவரிசை, கால்வாய், கால்வாய் உரு சட்டம், வாய்க்கால். எதுனா சேனல் அப்படிங்கிறது. சேனல் எஸ்டிமேஷன் அப்படின்னா தட மதிப்பீடு. சேனல் எஸ்டிமேஷன்னா தட மதிப்பீடு. சேனல் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா கடித போக்குவரத்து வழி. சேனல் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறது கடித போக்குவரத்து வழி. சேனலிங் அப்படின்னா உள்ளோட்டம். சான்சொனேட்டி அப்படிங்கிறது குறுஞ்செய்யுள், குறும்பா. எதுனா சான்சொனேட்டி அப்படிங்கிறது. சாண்டேஜ் அப்படின்னா மிரட்டி பறித்தல். சாண்டேஜ்னா மிரட்டி பறித்தல். சாண்டர் அப்படின்னா பாணன், பாடகன். சாண்டர் அப்படிங்கிறது பாணன், பாடகன். சாண்ட்ரஸ் அப்படிங்கிறது பாடினி, பாடகி. சாண்டிமேன் அப்படின்னா தனிக்குரலோன். சாண்டிமேன்னா தனிக்குரலோன். சாஸ் அப்படிங்கிறது ஒழுங்கற்ற நிலை, குழப்பம், குலைவு நிலை. சாஸ்னா ஒழுங்கற்ற நிலை, குழப்பம், குலைவு நிலை. சாஸ் தியரி அப்படின்னா குழப்பநிலை கோட்பாடு. சாஸ் தியரிங்கிறது குழப்பநிலை கோட்பாடு. சாட்டிக்கலி அப்படிங்கிறது தாறுமாறாக. சாட்டிக்கலி அப்படின்னா தாறுமாறாக. சாப் அப்படின்னா வெடிப்பு. சாப்னா வெடிப்பு. சாப் மேன் அப்படின்னா கொள்வோன். சாப் மேன் அப்படின்னா கொள்வோன். சாப்யூ பிராஸ் அப்படின்னா முக்கோண கவிப்பு. சாப்யூ பிராஸ்னா முக்கோண கவிப்பு. சாப்பல் அப்படின்னா வழிபாட்டு கூடம். சாப்பல் காட் அப்படின்னா எலிதூர்தி. சாப்பல் காட் அப்படிங்கிறது எலிதூர்தி. சாப்ரியோன் அப்படிங்கிறது சாப்பிரோன் அப்படின்னா பேணுனர். சாஃபேலன் அப்படின்னா முகவாட்டமான. சாப்லெட் அப்படின்னா தலையணி மணி. எதுனா சாப்லெட் அப்படிங்கிறது தலையணி மணி. சாப்ளின்ஷிப் அப்படின்னா குறுதொழில். சாப்ளின்ஷிப் அப்படிங்கிறது. சாப்மேன் அப்படின்னா குறு வணிகர். சாப்டர் அப்படின்னா அதிகாரம், இயல். சேர் அப்படின்னா கரியாக்குதல். கேரக்டர் அப்படிங்கிறது தன்மை, பண்பு. கேரக்டரைசேஷன் அப்படின்னா பாத்திர படைப்பு, பாத்திர பண்பு உருவாக்கம். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா குறிப்பிடத்தக்க, தனிச்சிறப்பான. கேரக்டர் லீஃப் அப்படின்னா நடத்தை, நம்பிக்கை. கேரக்டர் லீஃப் அப்படின்னா நடத்தை, நம்பிக்கை. கேரக்டர்லெஸ் அப்படிங்கிறது ஒழுக்கமற்ற, பண்பில்லாத. கேரக்டராலஜி அப்படிங்கிறது பான்மை, இயல். கேர்கோல் அப்படிங்கிறது நிலக்கரி. கேர்கோல் ஃபர்னாஸ் அப்படின்னா கரியுலை. கேர்கோல் கில்ன் அப்படின்னா கரிச்சூளை. கேர் அப்படிங்கிறது சிற்றால் வேலை. கேர்னா சிற்றால் வேலை. கேரக்டர் அன்சாரினேஷன் அப்படிங்கிறது குணங்கொள்ளல், ஒழுக்கப்பண்பு. கேரக்டர் அன்சாரினேஷன் அப்படிங்கிறது. சார்ஜ் அப்படின்னா கட்டணமேடு, குற்றஞ்சாட்டு. செறிவூட்டு, தாக்கு, பொறுப்பு. மை, ஏற்று, விலை. சார்ஜ் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. கட்டணமேடு, குற்றஞ்சாட்டு. செறிவூட்டு, தாக்கு, பொறுப்பு, மையேற்று, விலை. எதுனா சார்ஜ் அப்படிங்கிறது. சார்ஜ் அலோவன்ஸ் அப்படின்னா பொறுப்பு படி. சார்ஜ் கப்பிள் டிவைஸ் அப்படிங்கிறது மின்னூட்ட இணைப்பு கருவி. சார்ஜ் டி அஃபயர்ஸ் அப்படின்னா துணைநிலை தூதர். சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது மின்னூட்ட அடர்த்தி. சார்ஜ் ஹெல்டு நாட் ப்ரூவ்ட் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு எண்பித்ததாக ஏற்கப்படவில்லை. குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்படவில்லை அப்படின்ட்டு அர்த்தம். சார்ஜ் ஹெல்டு நாட் ப்ரூவ்ட் அப்படிங்கிறது. சார்ஜ் மெமோ அப்படின்னா குற்றக்குறிப்பானை. சார்ஜ் நாட் ப்ரூவ்ட் அப்படின்னா குற்றம் எண்பிக்கப்படவில்லை. குற்றம் எண்பிக்கப்படவில்லை. சார்ஜ் பார்ஷியாலிட்டி ப்ரூவ்ட் அப்படின்னா குற்றம் ஓரளவு எண்பிக்கப்பட்டது. சார்ஜ் பம்ப் அப்படிங்கிறது மின்னூட்ட இறைப்பி. சார்ஜ் ரிப்போர்ட் அப்படின்னா பொறுப்பு அறிக்கை. சார்ஜ் சீட் அப்படிங்கிறது குற்ற அறிக்கை. சார்ஜ் சீட்டுனா குற்ற அறிக்கை. சார்ஜ் ரிப்போர்ட்னா பொறுப்பு அறிக்கை. சார்ஜபிள் அப்படிங்கிறது குற்றஞ்சாட்டக்கூடிய, செலவாகத்தக்க, பெறத்தக்க, பொறுப்பேற்கக்கூடிய. எதுனா சார்ஜபிள் அப்படிங்கிறது. சார்ஜ்டு கிளவுட் அப்படிங்கிறது மின்னூட்ட கொண்டல். சார்ஜ்டு எக்ஸ்பேண்டிச்சர் அப்படின்னா சாட்டிய செலவினம், பொறுப்பேற்ற செலவு. சார்ஜ்டு எக்ஸ்பேண்டிச்சர் அப்படிங்கிறது சாட்டிய செலவினம், பொறுப்பேற்ற செலவு. சார்ஜ்டு ட்ரே அப்படின்னா பொறுப்பு தட்டு. சார்ஜர் அப்படின்னா மின்னூட்டி. சார்ஜஸ் அப்படின்னா கட்டணங்கள், செலவுகள். சார்ஜர்னா மின்னூட்டின்னு நமக்கு தெரியும். சார்ஜஸ் அப்படிங்கிறது கட்டணங்கள், செலவுகள். சார்ஜஸ் டு பி மெட் அப்படின்னா ஏற்க வேண்டிய செலவு. சேரினஸ் அப்படின்னா கஞ்சத்தனம். சேரியாட் அப்படின்னா தேர். சேரியாட்டீர் அப்படின்னா தேரோட்டி. சாரிஸ்மா அப்படின்னா உலங்கவர் திறன். சாரிஸ்மானா உலங்கவர் திறன், மனங்கவர் திறன், புகழ் ஈர்ப்பு, மக்களை ஈர்க்கும் கவர்ச்சி. எதுனா சாரிஸ்மா அப்படிங்கிறது. சேரிட்டபிள் அப்படின்னா அறஞ்சார், ஈகை குணமுள்ள. சேரிட்டபிள் என்டோவ்மெண்ட் அப்படிங்கிறது அறக்கட்டளை.
சேரிட்டி அப்படின்னா அறக்கொடை ஈகை குணம். சேரிட்டி அப்படின்னா அறக்கொடை ஈகை குணம். சேரிட்டி பாய் அப்படின்னா காப்பக சிறுவன். சேரிட்டி பாய் காப்பக சிறுவன். சேரிட்டி கேர்ள் அப்படின்னா காப்பக சிறுமி. சேரிட்டி ஹோம் அப்படின்னா அறச்சாலை. சேரி வரி அப்படின்னா பல் கூட்டொலி. சேர்லாட்டன் அப்படின்னா போலி மருத்துவர் போலி அறிஞர் யாருன்னா சேர்லாட்டன் அப்படிங்கிறது. சேர்லாட்டனிசம் அப்படின்னா போலி அறிஞர் இயல்பு. சேர்லாட்டனிசம் அப்படிங்கிறது போலி அறிஞர் இயல்பு. சேர்லாட்டி அப்படிங்கிறது பாலப்பம். சேர்னல் ஹவுஸ் அப்படின்னா எண்பு கிடங்கு. சேர்னல் ஹவுஸ் அப்படிங்கிறது எண்பு கிடங்கு. சேர்னா ஹைட் அப்படிங்கிறது சேர்னா ஹைட் நீலக்கருங்கல். சார்ட் அப்படின்னா அட்டவணை விளக்கப்படம். சார்ஜ் டேட்டம் அப்படிங்கிறது வரைபட செய்தி. சார்ட்டர்ட் குவாலிட்டி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது பட்டய தர நிறுவனம். சார்ட் டேட்டம் அப்படின்னா வரைபட செய்தி. சார்ட்டர்ட் குவாலிட்டி இன்ஸ்டிடியூட் அப்படின்னா பட்டய தர நிறுவனம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் ஐம் வெரி சாரி. சார்ட்டர் குவாலிட்டி ப்ரொஃபஷனல் அப்படின்னா பட்டய தரமறி வல்லுனர். சார்ட்டர் அப்படிங்கிறது உரிமை ஆவணம் பட்டயம். சார்ட்டர் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்னா கூட்டிணைப்பு பட்டயம். சார்ட்டர் ஆஃப் லிபர்ட்டீஸ் அப்படிங்கிறது விடுதலை உரிமைகள் ஆவணம். சார்ட்டர் பார்ட்டி அப்படிங்கிறது கப்பலின் ஏற்றுமதித்தாள். சார்ட்டர்ட் அப்படிங்கிறது ஏற்பளிக்கப்பட்ட பட்டயம் அளிக்கப்பட்ட. சார்ட்டர்ட் அப்படின்னா ஏற்பளிக்கப்பட்ட பட்டயம் அளிக்கப்பட்ட. சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அப்படின்னா பட்டய கணக்கர். சார்ட்டர்டு ஷிப் அப்படிங்கிறது தனியமர்த்து கப்பல். சார்ட்டர்டு ட்ரிப் அப்படின்னா ஒப்பந்த பயணம் தனி உரிமை பயணம். சார்ட்டர்டு ஷிப் அப்படிங்கிறது ஒப்பந்த பயணம் தனி உரிமை பயணம். சார்ட்டர்டு ட்ரிப் அப்படின்னா ஒப்பந்த பயணம் தனி உரிமை பயணம். சார்ட்டர்டு ஷிப் அப்படின்னா தனி அமர்த்து கப்பல். சார்ட்டர்டு லிபர்டைன் அப்படின்னா கட்டில்லா மனப்போக்காளர். சார்ட்டோகிராஃபி அப்படின்னா நிலப்பட வரைவு. சார்ட்டுலரி அப்படின்னா பதிவேட்டு அறை. சாரி அப்படின்னா கவனமாக. சாஸ் அப்படின்னா பின்தொடர்கை. சாஸ்மெட்டா அப்படின்னா குறுக்கீடுகள். சாசிஸ் அப்படிங்கிறது வண்டி உடற்பாகம், வண்டிக்கூடு, வண்டி சட்டம். இதெல்லாம் சாசிஸ் அப்படிங்கிறது. சாஸ்டர்ன் அப்படின்னா சிறப்பு ஒழுங்கு தயாரிப்பு. சாஸ்டர்னர் அப்படிங்கிறது தண்டிப்போன். சாஸ்டைஸ் அப்படிங்கிறது கடும் கண்டனம், தண்டிக்க. சாஸ்டர்னர் அப்படின்னா தண்டிப்போன். சாஸ்டைஸ் அப்படின்னா கடும் கண்டனம், தண்டிக்க. சாஸ்டைஸ்மெண்ட் அப்படின்னா வசவு. சாஸ்டிசிங் அப்படின்னா கண்டித்தல். சாட் அப்படின்னா அளாவி. சாட்னா அளாவி. சாட்பாட் அப்படின்னா உரையாடு பொறி. சாட்னா அளாவி. சாட்பாட் அப்படிங்கிறது உரையாடு பொறி. சாட் ரூம் அப்படின்னா அளாவி தளம். சாட் ஷோ அப்படின்னா கட்டுரை காட்சி. சாட்பாட் அப்படிங்கிறது இணைய உரையாடல், கணினி பேச்சு. சாட்பாட் அப்படிங்கிறது. சாட்டிங்னா உரையாடல், கதைத்தல். சாட் ப்ளஸ் அப்படின்னா தட்டுமுட்டு பொருட்கள். சாக்ராய்டு அப்படிங்கிறது பால் வினைப்புண். சாஃப்ஃபெரர் அப்படின்னா ஓட்டுநர். சாஃபியூஸ் அப்படின்னா பெண் ஓட்டுநர். சாவினிஸ்ட் அப்படின்னா தன் நாட்டுப்பற்று வெறிஞர். சாவியன் ஃபோல்ட் அப்படின்னா கூர்மடிப்பு. சீப் அப்படின்னா விலை குறைவான. சீப் மணி அப்படின்னா குறை வட்டி கடன். சீப் டேரிஃப் அப்படிங்கிறது குறைந்த கட்டணம். சீப் டேரிஃப்னா குறைந்த கட்டணம். சீப்பன் அப்படின்னா விலையை குறை. சீப்லி அப்படின்னா விலை குறைவாக. சீப்னஸ் அப்படின்னா விலை குறைவு. சீட்டுனா ஏமாற்றுபவர் வஞ்சி. ஏமாற்றுபவர் வஞ்சி. சீட்டிங் மாஃபியா அப்படின்னா ஏமாற்று கும்பல். சீட்டிங் மாஃபியா அப்படிங்கிறது. செக் அப்படின்னா கட்டுப்பாடு, சரிபார், தடுப்பமைவு, தடை செய். இதெல்லாம் செக் அப்படிங்கிறது. செக் பாஸ் அப்படின்னா தெரிவு கட்டம். செக் கேரக்டர் அப்படின்னா சரிபார்ப்பு பண்புரு. செக் டேம் அப்படின்னா தடுப்பணை. செக் எனுமரேஷன் அப்படிங்கிறது தணிக்கை கணக்கெடுப்பு. செக் இண்டிகேட்டர் அப்படின்னா ஆய்வு காட்டி. செக் லைன் அப்படிங்கிறது தடை எல்லை. செக்லிஸ்ட் அப்படின்னா சரிபார்ப்பு பட்டியல், தணிக்கை பட்டி. செக் மெஷர்மெண்ட் அப்படின்னா அளவு சரிபார்த்தல், பணி அளவு சரிபார்ப்பு. செக் மெமராண்டம் அப்படின்னா தணிக்கை குறிப்பு. செக் பாயிண்ட் அப்படின்னா ஆய்வு செய்யும் இடம். செக் போஸ்ட் அப்படின்னா தணிக்கை சாவடி. செக் ரேடியோகிராஃப் அப்படின்னா கதிர் வரைவி ஆய்வு. செக் ரேடியோகிராஃப் அப்படிங்கிறது. செக் ரெஜிஸ்டர் அப்படின்னா சரிபார்ப்பு பதிவேடு. செக் ஸ்லிப் அப்படிங்கிறது சரிபார்ப்பு சீட்டு, தணிக்கை சீட்டு. செக்கர் அப்படின்னா சரிபார்ப்பவர். செக்கிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா தணிக்கை ஆய்வாளர். செக்கிங் ஆஃப் பர்சனல் அப்படிங்கிறது தன் பதிவேட்டு ஆய்வு. செக்கிங் ஆஃப் பர்சனல் ரெஜிஸ்டர் தன் பதிவேட்டு ஆய்வு. செக் டூத் அப்படிங்கிறது கடைவாய்ப்பல். செக் டூத்னா கடைவாய்ப்பல். சீர் அப்படின்னா மகிழ்ச்சி. சீர் லீடர் அப்படின்னா கிளர்ச்சி ஊட்டுனர். சீர்னா மகிழ்ச்சி, சீர் லீடர்னா கிளர்ச்சி ஊட்டுனர். சீரியோ அப்படின்னா மகிழ்வோடு செல். சீஸ் அப்படின்னா பாலாடை கட்டி, பாலேட்டு கட்டி. சீஸ் பீஸா அப்படின்னா பாலேட்டு பொதியப்பம். சீஸ் பேரிங் அப்படிங்கிறது கஞ்சத்தனமாக ஈயாத்தன்மை. சீஸ் பேரிங் அப்படிங்கிறது. சீஃப் டி கசைன் அப்படின்னா முதன்மை ஆளுநர். அப்படிங்கிறது முதன்மை ஆளுநர். சீலிட்டிஸ் அப்படின்னா உதட்டலர்ஜி. சீலோட்டோமி அப்படின்னா உதட்டறுவை. செய்மட்டோஃபோபியா அப்படின்னா குளிரச்சம்.
சைரோ சைரோக்னாமி அப்படிங்கிறது கைவரை ஆய்வியல். சைரோக்னாமி அப்படிங்கிறது கைவரை ஆய்வியல். சைரோமேன்சி அப்படின்னா கைவரை குறியியல். சைரோனமி அப்படின்னா நளிநயக்கலை. சைரோனமி அப்படிங்கிறது நளிநயக்கலை. சீலாட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா இணைவு காரணிகள். செலிசரா அப்படின்னா கிடுக்கிக்கால். செலிசரா அப்படிங்கிறது கிடுக்கிக்கால். கெமிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது வேதியியற் பகுப்பாய்வு. கெமிக்கல் பாம்ப் அப்படின்னா வேதிக்குண்டு. கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னா வேதி பிணைப்பு. கெமிக்கல் கேஸ்கேட் அப்படிங்கிறது வேதியியல் பொழிவு. கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா வேதியியல் மாற்றம். கெமிக்கல் டெலிமிங் அப்படிங்கிறது வேதிமுறை சுண்ண நீக்கம். கெமிக்கல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வேதியியல் சூழல். கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படின்னா வேதியியல் உரம். கெமிக்கல் ஃபயர் அப்படின்னா வேதி தீ நேர்ச்சி. கெமிக்கல் ஃபோம் அப்படின்னா வேதி நுரை. கெமிக்கல் கிரெனேட் அப்படிங்கிறது வேதி கையெறி குண்டு. கெமிக்கல் இன்செக்டிசைடு அப்படிங்கிறது வேதி பூச்சிக்கொல்லி. கெமிக்கல் இன்டராக்ஷன் அப்படின்னா வேதியியல் இடையீடு. கெமிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னா வேதிப்போர். கெமிக்கல் பேத்தாலஜி அப்படின்னா வேதி தொடர்பு நோய். கெமிக்கல் பெஸ்டிசைடு அப்படிங்கிறது வேதி பூச்சிக்கொல்லிகள். கெமிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வேதியியல் செயல்முறை. கெமிக்கல் சயின்ஸ் அப்படின்னா வேதி அறிவியல். கெமிக்கல் ஸ்ப்ரே அப்படிங்கிறது வேதி தெளிப்பு. கெமிக்கல் டெக்னாலஜி அப்படின்னா வேதிய நுணுக்கவியல். கெமிக்கல்ஸ் அப்படின்னா வேதிப்பொருட்கள். கெமிஸ்ட் அப்படின்னா வேதியியலாளர். கெமிஸ்ட்ரி அப்படின்னா வேதியியல். கெமோகேட்ரி அப்படின்னா வேதியியல் இலைம தீப்பு. எதுனா கெமோகேட்ரி அப்படிங்கிறது. கெமோ ரெசப்ஷன் அப்படிங்கிறது வேதியியல் உணர்வு. கெமோடாசிஸ் அப்படின்னா வேதி சார்பியக்கம். கெமோட்ரோபிசம் அப்படிங்கிறது வேதி நாட்டம். ட்ரோபிசம்னா வேதி நாட்டம். கெம்ப்ளாஸ்ட் அப்படின்னா வேதி நெகிழி. கெமூர்ஜி அப்படிங்கிறது வேளாண் வேதியியல். கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா இயல்பு மாற்றம். சென்னா அப்படின்னா வெண்கொண்டை கடலை. வெண்கொண்டை கடலை. செக் அப்படின்னா காசோலை. செக் புக் அப்படின்னா காசோலை கட்டு. செக் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது காசோலை தீர்வு. செக் ட்ரான் இன் ஃபேவர் ஆஃப் தி ஆஃபீஸர் அப்படின்னா அலுவலர் பெயரிலான காசோலை. செர்ரி அப்படிங்கிறது அன்பு மனம். செரிஷ்மெண்ட் அப்படின்னா போற்றி பேணுதல். செரோமேனியா அப்படின்னா மகிழ்வு வெறி. செரோஃபோபியா அப்படின்னா களிப்பச்சம். செரிபிக் அப்படின்னா மீ சிறப்பு தேர்வு. செர்சோனீஸ் அப்படிங்கிறது தீவக்குறை. தீவக்குறை. செரி ஹண்டிங் கிரைனா வேட்டை குரல். செஸ்னா சதுரங்கம். செஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது சதுரங்க போட்டி. செஸ்ஸி லைட் அப்படின்னா செப்பு நீலக்கல். செஸ்ட்னா இரும்பு பெட்டகம், நெஞ்சு, மார்பு. செஸ்ட் ப்ரீத்திங் அப்படின்னா நுரையீரல், மூச்சு. செஸ்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா பெட்டக ஏந்து. செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் அப்படிங்கிறது இழுப்பறை பெட்டகம். செஸ்ட் நோட் அப்படிங்கிறது ஆழ்ந்த பன்னிசை குறிப்பு. செஸ்ட் டோன் அப்படின்னா தாழ்குரல் வீழ்ச்சி. சிவீரல் அப்படிங்கிறது கன்று தோல். சிவெட் அப்படின்னா திருக்கோவில் அமைவிடம். சிவிசென்ஸ் அப்படின்னா அருந்திர செயல். சீவிங் கம் அப்படிங்கிறது அதக்கி. வாக்கிங் அப்படின்னா தகுநடை. சியாஸ்மெட்டா அப்படின்னா குறுக்கீடுகள். சிகாகோ லேண்ட் அப்படின்னா புறநகர் பகுதிகள். சீஹேன் அப்படிங்கிறது ஏப்பு. சீஹேன்னா ஏப்பு. சீஹேனர் அப்படின்னா ஏமாற்றுவோன். சீஹேனரி அப்படின்னா மோசடி. கேனிங் அப்படிங்கிறது சொற்பொறி. கேனிங்னா சொற்பொறி. சீச்சா அப்படிங்கிறது தேரல். வீட் அப்படிங்கிறது பறவையுண்ணி. சிக்கன் பிரஸ்டர் அப்படிங்கிறது நெஞ்செலும்பு. சிக்கன் சென்டர் அப்படிங்கிறது கோழி இறைச்சி கடை. சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது கோழிக்கால் கறி. சிக்கன் ஹார்ட் அப்படின்னா கோழி நெஞ்சு. சிக்கன் லிக்கன் அப்படிங்கிறது எச்சரிக்கை பரவல். சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா சின்னம்மை, பயற்றம்மை. சிக்கன் சூப் அப்படின்னா கோழி வதிசாறு, கோழிச்சாறு. சிக்கன் வாலா அப்படின்னா துண்ணாடை விற்பவர். சிக்கன் ஹெட்டட் அப்படிங்கிறது முட்டாளான. சைடு அப்படின்னா கடிந்துகொள், குறைகான். சைடிங் அப்படிங்கிறது இடிந்துரைத்தல். சீஃப் அப்படின்னா தலைவர், முதன்மை. சீஃப் அக்கௌண்டன்ட் அப்படின்னா தலைமை கணக்கர். சீஃப் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா முதன்மை கணக்கலுவலர். சீஃப் பாரோன் அப்படின்னா மன்ற தலைவர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர். சீஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா முதன்மை தேர்வு. சீஃப் எக்ஸாமினர் அப்படின்னா தலைமை தேர்வாளர். சீஃப் இன்விகிலேட்டர் அப்படின்னா தேர்வு கூட தலைமை கண்காணிப்பாளர். சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா முதலமைச்சர். சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறது தலைமை செயலாளர். சீஃப் விப் அப்படிங்கிறது ஆளும் கட்சி இணைப்பாளர். சீப் டாம்னா குறுநில தலைநகரம். சீப் டாம். சீப் லிங்க் அப்படிங்கிறது குறுநில தலைவர். சீப் ஷிப் அப்படின்னா தலைவன் பதவி. சீப் டைன்ஷிப் அப்படிங்கிறது தலைமை பதவி. சீப் டாம் அப்படின்னா தலைமை. இங்கே சீப் டாம் அப்படின்னா குறுநில தலைநகரம். இங்கே சீப் டாம் அப்படிங்கிறது தலைமை. சீப் ஷாப் அப்படிங்கிறது பாடும் பறவை. சீப் சாப் பாடும் பறவை. சிஃபோனியர் அப்படின்னா ஒப்பனை பேழை. சிஃபோன்ஸ் அப்படின்னா ஒப்பனை மினுக்குகள். சீப் டெயின்சி அப்படிங்கிறது தலைமகனாட்சி. சீப் டெய்னஸ் அப்படின்னா குலமரபு தலைவி. சிக்கன் குன்யா ஃபீவர் அப்படிங்கிற சிக்கன் குன்யா ஃபீவர் அப்படின்னா வலிச்சுரம், மூட்டு காய்ச்சல்.
சைல்டு ஃப்ரீ அப்படின்னா குழவி விரும்பா குழந்தை இல்லா. சைல்டு லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர் சிறார் தொழிலாளி. சைல்டு லைஃப் அப்படின்னா குழந்தை வாழ்க்கை. சைல்டு லிஃப்டிங் அப்படிங்கிறது குழந்தை கடத்தல். சைல்டு மேரேஜ் சிறார் மனம். ப்ரோடிஜி சைல்டு ப்ரோடிஜி அப்படிங்கிறது இளமையில் புலமை. சைல்டு வெல்ஃபேர் அப்படின்னா குழந்தை நலம் செய் நலம். சைல்டு வெல்ஃபேர் சென்டர் அப்படிங்கிறது செய் நல நிலையம். சைல்டு அப்படின்னா உன்னதமான பிறப்பு. சைல்டுஹுட் அப்பாசியா அப்படின்னா மழலை பேச்சிழப்பு. சைல்டுஹுட் பிளிங்காலிசம் அப்படிங்கிறது மழலை இருமொழியம். சைல்டுஹுட் பைலிங்குவாலிசம் அப்படிங்கிறது மழலை இருமொழியம். சில்ட்ரன் அபியூஸ் அப்படிங்கிறது குழந்தைகளிடம் வன்செயல். குழந்தைகளிடம் வன்செயல். சில்ட்ரன் எஜுகேஷன் அலோவன்ஸ் அப்படிங்கிறது குழந்தைகள் கல்வி உதவித்தொகை. சில்ட்ரன் பிளே ஏரியா அப்படிங்கிறது சிறார் ஆட்டப்பகுதி. சில்ட்ரன் பிளே ஏரியானா சிறார் ஆட்டப்பகுதி. சில்ட்ரன் ஸ்கால்ப் அப்படிங்கிறது மண்டை கரப்பான். சில்ட்ரன்ஸ் ஹோம் அப்படின்னா மழலையர் இல்லம். சில்ட்ரன்ஸ் ஜிங்கிள் ஜிம் அப்படின்னா குதித்து விளையாடும் பயிற்சி. சைல்டைடு அப்படிங்கிறது 1000 மடங்குகள். சில்லிகான் 1000 கோணம். சாரி ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்குது. சில்லியா ஹெட்ரான் அப்படின்னா 1000 முகப்பிலம்புரு. சில்லியா ஹெட்ரான் அப்படின்னா 1000 முகப்பிலம்புரு. சில் ஹோமா அப்படின்னா குளிர் முடக்கம். சில் ஹோமானா குளிர் முடக்கம். சில்லாக்ஸ் அப்படின்னா தளரமைதி ஓய்வமைதி மகிழ்வமைதி. சில்லாக்ஸ் அப்படிங்கிறது தளரமைதி ஓய்வமைதி மகிழ்வமைதி. சில்லிங் சென்டர் அப்படின்னா குளிரூட்டு நடுவம். சில்லிங் பிளான்ட் அப்படின்னா குளிரூட்டகம் குளிர்விப்பு நிலையம். சிமரா அப்படின்னா அச்ச உரு. சிமாரிக்கல் அப்படிங்கிறது துணையற்ற. சிம்னி அப்படிங்கிறது புகைப்போக்கி. சிம்னி போர்டு அப்படின்னா கணப்பிடம். சிம்னி கோர் அப்படின்னா புகைப்போக்கி பொறி. சிம்னி ஷாப்ட் அப்படிங்கிறது புகைப்போக்கி குழாய். சிம்னி ஸ்டால்க் அப்படின்னா நீடுயர் புகைப்போக்கி. சிம்னி பிரத் அப்படிங்கிறது மோவாய் அகலம். சின் சின் பிரத்னா மோவாய் அகலம். சின் ரெஸ்ட் அப்படிங்கிறது தாடை மேல்வாய் தாங்கி. சின் ரெஸ்ட் அப்படிங்கிறது. சின் வாக் அப்படின்னா அலாவலாவுதல். சின் வாக் அப்படிங்கிறது. சின்னாக்ளே அப்படின்னா வெண்களிமண். சின்னம்பா அப்படின்னா மிதவை தோட்டம். சின் செயின் அப்படிங்கிறது பாவு அச்சு துணி. சின் செயின் பாவு அச்சு துணி. சினோப்ளீப்சியா அப்படின்னா பனிக்குருடு. சின் சின் சைண்டஸ் அப்படின்னா அச்சடிப்பு சீலை. சின்வாக் அப்படின்னா பயனற்ற பேச்சு. சினோஃபைல் அப்படிங்கிறது குளிர் விரும்பி. சினோனோஃபியா அப்படின்னா வெண்பனி அச்சம். சியோரலா அப்படின்னா பச்சை பாசி. சிப் அப்படின்னா சில்லு. சிப் பேஸ்கட் அப்படின்னா வரிச்சல் கூடை. சிப் ஃப்ளவர் அப்படிங்கிறது பிசிரூதி. சிப் ஹாட் அப்படிங்கிறது ஓலை கவிப்பு. சிப் போர்டு அப்படிங்கிறது செதுக்கு பலகை. சிப் மங்க் அப்படிங்கிறது அணில் வகை. சிப்பர் அப்படின்னா சீவரி கருவி. சிப்பிங் ஃபேஸ் அப்படிங்கிறது பிசிர் முகம். சிப்பிங் பீஸ் அப்படிங்கிறது பிசிர் துண்டு. சிப்ஸ் அப்படிங்கிறது சீவரி பொடிக்கல் பொடிச்சல்லி வறுசீவல். இதெல்லாம் சிப்ஸ் அப்படிங்கிறது சீவரி பொடிக்கல் பொடிச்சல்லி வறுசீவல். ஃப்ரெண்ட்ஸ் இதில் 10 பேஜஸ் வந்து இப்போ பார்த்துருக்கோம். நிறையாவே ப்ரொனன்சியேஷன் எனக்கு வரலை. நீங்கள் அந்த வேர்டெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.